இந்த அம்மா தெலுங்கு பெண்களை தாசி என்று சொல்லுதுல, இந்த அம்மாவே ஒரு தாசி. இந்த அம்மா வாயை அடக்கவில்லை என்றால் நீங்க பூந்தமல்லி சப்ஜெக்ட்ல கஞ்சா வித்த பொம்பளை, சாராய வித்த பொம்பளை, பிராத்தல் பண்ண பொம்பளை, அவர்களோடு இந்த கஸ்தூரியும் சிறையில் அடைபட்டு கிடக்க வேண்டி வந்துருச்சு. சார் தலைமறைவா இருக்காங்களே, அப்போ இவங்களுக்கு யார் இப்போ தற்காப்பு அதாவது கொடுத்துருந்தா மட்டும் தானே இவங்க தலைமறைவா? இவர் அரசியல் கட்சி, தேசிய கட்சி. இந்த அம்மாவை ஆந்திராவில் ஒழிச்சு வச்சிருக்காங்க. கஸ்தூரி குட்டை பாவாடை நடிகை. என்ன நடிகை? குட்டை பாவாடை நடிகை. நம்ம பைல்வான் ரேஞ்சுக்கு இறங்கி போக முடியாது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து இங்கே பார்த்துட்டு தான் சார் வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் இங்கே பரபரப்பாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கஸ்தூரி விஷயம் அவங்களது பார்க்கும்போது அவங்க ஒரு தெலுங்கர்கள் பற்றி பேசிட்டாங்க. அப்புறம் அது பிராமணத்துக்கு அதுவாக துவேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா அவங்களுக்கு திடீர்னு தலைமறைவாயிட்டாங்க. ஸோ இப்போ திருப்பி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஜாமீன் வர தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? இதுக்கு ஏதாவது இப்போ இருக்கிற அரசு ஏதாவது அவங்க தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக சமூக வலைதளத்திலையும் பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இது உண்மையே அல்ல. அதாவது தெலுங்கு பேசுகிற மக்கள், அந்த தெலுங்கு பேசுகிற மக்களினுடைய வீட்டு பெண்கள், நீங்கள் அரச குடும்பத்தினுடைய அந்த புறத்தில் இருந்தவர்களுடைய வாரிசு. இதுதான் கஸ்தூரி மேடையில் சொன்ன கருத்து. அப்போது நீங்கள் தெலுங்கு பெண்கள் அத்தனை பேருமே அரச அரண்மனையில் அந்த புறத்து தாசிகள், இதுதான் அர்த்தம். இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு சம்மேளனங்கள் அத்தனை பேருமே 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்கள் அடுத்த நாள் இது சீரியஸ் தெரியாமல் கஸ்தூரி பேசிய பிறகு தன்னை ஒரு பெரிய கோல்டா மேயர், மார்கரெட் தாட்சர், இவங்க ரெண்டு பேர் யாருன்னா, கோல்டா மேயர் யூத பெண்மணி. அந்த அம்மா தான் அந்த யூத நாட்டை கட்டியமைத்தவர். அதே போல் மார்கரெட் தாட்சர் அவங்க யாருன்னா பழைய பிரிட்டிஷ் பிரதமர். பிரிட்டிஷ் மக்களுக்கு அனைத்து அதிகாரங்களும் பிரிட்டிஷ் மக்களுக்கு போய் சேர வேண்டும். அரச குடும்பத்திலிருந்து அதிகாரங்களை நாடாளுமன்றத்துக்கு பிரித்தெடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மார்கரெட் தாட்சர். ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து செய்ததாக கஸ்தூரி அந்த அம்மா நினச்சிக்குது. ஒரு வரலாறும் தெரியல, ஒரு புண்ணாக்கும் தெரியல. இந்த அம்மா அஸ்வின் முத்தையாவிடம் 25 வருஷத்துக்கு முன்பு இந்த அம்மா தெலுங்கு பெண்களை தாசி என்று சொல்லுதில்ல, இந்த அம்மாவே ஒரு தாசி. நீங்கள் அஸ்வின் முத்தையா யாருன்னா எம்ஏஎம் உடைய மகன் அஸ்வின் முத்தையா. ஸ்பிக்கு உர கம்பெனிலாம் இருக்குது. பெரிய கோடீஸ்வரர், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், நாட்டுக்கோட்டை அதாவது நாட்டுக்கோட்டை அரசர்கள், செட்டி நாட்டு அரசர்கள். இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அஸ்வின் முத்தையா கூட நீங்கள் அந்த அம்மா கெட் டுகெதர் வாழ்ந்து உள்ள குட்டி அஸ்வின் முத்தையாவோட போய் எனக்கு வழியை சொல்லு. அவங்க அப்பா சண்முகம் போய் என் மகளுக்கு வழியை சொல்லுங்கிறார் 25 வருஷத்துக்கு முறைக்கு. அப்போது இப்போ இருக்கிற வீடு ஒரு 5 கிரவுண்டு வீடு, இதுதான் வழி எழுதி வச்சிடுறாங்க. இந்த கஸ்தூரியினுடைய வரலாறு இதுதான். அப்போது இப்போ குட்டி அஸ்வின் முத்தையா இல்லை, பெரிய முத்தையா இல்லை, வீடு கிடச்சிருச்சு. இதுதான் இன்றைக்கி அந்த வீட்டினுடைய மதிப்பு 100 கோடி. 100 கோடி. அப்போது இந்த சன்மதி இந்த அம்மாவுடைய பேர். சினிமாவுக்கு வந்த பிறகு மிஸ் மெட்ராஸ், அப்புறம் இந்த அம்மா கஸ்தூரியாக மாறுது. அப்பா பேர் சண்முகம், இந்த அம்மா பேர் சுமதி. ரெண்டையும் சுருக்கி சன்மதி, இதுதான் இந்த அம்மாவுடைய இயற்பெயர். அப்போது இந்த அம்மா பிறந்த ஜாதகம் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. இந்த அம்மா வாயை அடக்கவில்லை என்றால் நீங்கள் பூந்தமல்லி சப்ஜெக்டில் கஞ்சா வித்த பொம்பளை, சாராய வித்த பொம்பளை, பிராத்தல் பண்ண பொம்பளை, அவர்களோடு இந்த கஸ்தூரியும் சிறையில் அடைபட்டு கிடக்க வேண்டி வந்துருச்சு. சார் தலைமறைவாக இருக்காங்களே, அப்போ இவங்களுக்கு யார் இப்போ தற்காப்பு அதாவது கொடுத்துருந்தா மட்டும் தானே இவங்க தலைமறைவாக? இவருக்கு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி, தேசிய கட்சி, பேர் வேண்டாம்,
அந்த கட்சியினுடைய ஆட்கள் தான் இந்த அம்மாவை ஆந்திராவில் ஒழிச்சு வச்சிருக்காங்க. முன்ஜாமீன் போட்டிருக்காங்க ஆந்திராவில் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் 6 தனிப்படை ஓடி தேடிட்டு இருக்கு. இந்த அம்மாவை கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள். முன்ஜாமீன் கிடைத்த பிறகு மெட்ராஸ்க்கு வரலான்னு நினைக்குது. கண்டிப்பாக நீங்கள் 40 புகார் பதிவாயிருக்கு. ஆந்திராவிலையும் பதிவாயிருக்கு. இப்போ இந்த தெலுங்கு சம்பாயிரம் ஆந்திராவுக்கு அடிச்சு விட்டான் எல்லாத்து பக்கம். அங்கேயும் கேஸ் போடுங்கயான்னு. அப்போ இவங்க டைரக்டா வந்து நான் டிஎம்கே மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎம்கே பத்தி சொன்னதுனால டிஎம்கேல இருக்கிற மக்கள் இல்லை அந்த அரசு தான் வந்து இவங்க பேர்ல அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமூக வலைதளத்துல பேசப்பட்ட இந்த தருணத்துல இப்ப ஜாமீனும் தள்ளுபடியா இருக்கு. இப்ப இவங்க என்ன சார் இப்ப அடுத்த இதுவா இருக்கும்? அப்போ இல்ல இந்த அம்மா கைது செய்யப்படுவார், அதுல மாற்று கருத்தே இல்லை. கைது செய்யப்படலைன்னா திமுக கஸ்தூரி விஷயத்தில் கனிவாக நடந்து கொண்டால், ஏன்னா திரைப்பட நடிகை விஷயத்திலே திமுக கனிவாக நடந்துக்கும். நயன்தாராவுக்கு கனிவாக நடந்துச்சு. நயன்தாரா என்ன கேஸ்லையா சார் மாட்டினாங்க? இல்லைம்மா, அருமையான கேஸுமா அது. நீங்கள் ஒரு பெண், நான் சட்டபூர்வமாக பேசுகிறேன், நீதிமன்றத்தினுடைய நீண்ட நெடிய படிக்கட்டுகளை நான் தலை வணங்குறேன், சட்டப்படி பேசுகிறேன். நயன்தாரா 2 இரட்டை குழந்தைகளை நீங்கள் வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொண்டார். அப்படி பெற்றுக்கொள்வதற்கு முன்பு கருத்தரிக்க நயன்தாராவுக்கு உடல் தகுதி இல்லை. இந்த 2 முறை கரு தரிக்கப்பட்டு 2வது முறை கருத்தங்களைனா தான் வாடகை தாயை தேடணும். இதுதான் சட்டம் சொல்லுகிறது, ஜனநாயகம் சொல்லுகிறது. ஆனால் இது எதுவுமே இல்லை யாருக்கு? நயன்தாராவுக்கு. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுது? அனைத்து கட்சியும் நம்மகிட்ட இருக்கியா? அனைத்து கட்சியும் நம்மளை யார் என்ன பண்ண முடியும்? பல தலைவர்களோடு தொடர்புல இருக்கோம். அதனால வாடகை தாய் மூலம் நம்ம குழந்தை பெற்றுக்குச்சு. குழந்தை பெற்ற பிறகு நீதிமன்றத்துக்கு போன பிறகு, குழந்தை பெற்ற பிறகு இந்த அம்மா 2 முறை கருத்தரித்து கருத்தங்களின்னு போலி சர்டிஃபிகேட் வாங்குது. அப்போ இந்த அரசு அவரை காப்பாற்றுகிறது. எனக்கு ரொம்ப ஒரு வீடு கட்டினாங்க எங்கள் சாலி கிராமத்தில். நான் 3 மாடி வீடு, எம்எம்டிஏ சிஎம்டிஏ அப்ரூவ்டு இல்லை. அந்த அம்மா உடனே ஃபோனை வாங்கி ஒரு பெரிய கட்சி தலைவருக்கு பேசிய பிறகு 4 மாடி அப்போவே அப்ரூவ் கிடச்சிருச்சு. ரம்பா. இதெல்லாம் பல ரம்பங்கள் இருக்குது இந்த அரசியலில். அப்போது இதே அரசியலில் கஸ்தூரி என்ன நினைக்குது? நமக்கு தலைவர்கள் உதவுவார்கள் நினைக்குது. இதை தெலுங்கு பெண்களை நீங்கள் அந்த புறத்து தாசிகள், இது கடுமையான வார்த்தை. தெலுங்கு மக்கள் பூரா கொந்தளிச்சு நிற்கிறான். நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் இன்டர்வென் பெட்டிஷன் போடுவான். பெயில் கொடுக்காதீங்கன்னு போடுவாங்க. அதுக்கு பேர் இன்டர்வென் பெட்டிஷன். நீங்கள் உள்ளே புகுந்து இவங்களுக்கு பெயில் கொடுக்காதீங்க. எங்கள் சமூகத்தில் இந்த அம்மா இழிவாக பேசிடுச்சு. இதெல்லாம் நடக்க போகுது. அந்த அம்மா இன்னொரு 6 மாதம் தலைமறைவாக இருக்கணும். எங்கே? ஆந்திராவில். அங்கேருந்து வந்த பிறகு எங்கள் பூந்தமல்லி ஜெயிலில் பல பெண்கள் இருப்பாங்க, ரவுடி சொர்ணாக்காலாம் உள்ளே இருப்பாங்க. சொர்ணாக்கா அந்த அம்மா இப்போ படுத்துக்கணும். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே சில தொந்தரவு பண்ணுவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கஸ்தூரி இனிமேல் தான் அனுபவப்பட போகுது. கஸ்தூரியை பொறுத்தவரை அரசியலே தெரியாது. போகிற போக்கில் ஏதாவது ஒன்றை கொளுத்தி போட்டு விட்டு போவது கஸ்தூரிக்கு இது இறுதியாக இருக்க வேண்டும். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கஸ்தூரி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்னென்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நீங்கள் நடந்து போகிறார். நடந்து போகும்போது ஒரு பெண்ணை நோக்கி பல ஆண்கள் ஒரு கல் எடுத்துட்டு தாக்கறக்கு போகிறாங்க. அப்போது என்னன்னு கேட்குறாரு நமரிச்சு, இவள் ஒழுக்கக்கேடானவள், இவ ஊர் மான மரியாதையை கெடுத்து விட்டாள், அதனால் இவளை கல்லால் அடித்தே கொல்லணும், இதுதான் சரியான தண்டனை நபிகள் அவர்களேங்கிறாங்க. அப்போ நபி சொல்கிறாரு, உண்மையான தண்டனை, இவ ஒழுக்கக்கேடானவள், பெண் குலத்தினுடைய இழிவு, கல் அடித்து கொள்ள வேண்டியது உண்மையாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதுக்கு முன்பு ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனைனா, நீங்கள் யார் அந்த பெண்ணோடு தொடர்பில் இல்லாதவர்களோ முதல் கல் அடிங்கனாரு. அவ்வளோ பயிலையும் காணாம், அவ்வளோ பயிலையும் காணாம். எல்லாம் பல தொடர்பில் இருந்திருக்கானுவ. பாதி பேர் ராத்திரி ஏறி குதிச்சு போயிருக்கான், பாதி பேர் ஓலை பிடிச்சிட்டு போயிருக்கான், பாதி பேர் அண்டர்கிரவுண்ட்ல போயிருக்கான். அப்போ இதுதான். இப்போ இதை சொல்லுவதற்கு கஸ்தூரிக்கு தகுதியே இல்லை. கஸ்தூரி
குட்டை பாவாடை நடிகை. என்ன நடிகை? குட்டை பாவாடை நடிகை. நம்ம பைல்வான் ரேஞ்சுக்கு இறங்கி போக முடியாது. இல்ல நீங்க அப்படிதான் பேசுறீங்க. இல்லம்மா, ஆச்சரியமா இருக்கு பாண்டியன் சார் இப்படி வந்து. அரசியல் சில நீங்க அரசியலுக்கு வராத வரைக்கும் நான் தலையிடுறது இல்லை. அரசியல் என்பது மாமனிதன் கக்கனுக்கானது. அரசியல் என்பது காமராஜுக்கானது. அரசியல் என்பது 2 சிறுநீரகம் பழுதடைந்து மூத்திரச்சட்டியோட ஊரூரா அலைஞ்ச 95 வயது ஈரோட்டு இளைஞன் தந்தை பெரியாருக்கானது, அம்பேத்கருக்கானது. இதுதான் அரசியலை தவிர குட்டை பாவாடை நடிகை அஸ்வின் முத்தையாவுடைய செட்டப்பு இதெல்லாம் அரசியல் பேசக்கூடாது. அரசியலை பேசக்கூடாது. இதுதான் இறுதி எச்சரிக்கை. கஸ்தூரி கண்டிப்பா இதோடு திருந்துவார்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, கோவாவில் ஒரு சினிமா ஷூட்டிங்க்கு போய் என்ன நடந்தது என்பதை ஒரு திரைப்பட இயக்குனரே எனக்கு தகவல் சொன்னார். அதெல்லாம் நான் பேசுனா பைல்வானுக்கு கீழே போயிடுவேன். அதனால் நான் பைல்வானுக்கு மேலேயே இருந்து பேசுகிறேன். அண்ணாச்சிட்டு அந்த மொத்த குத்தைக்கு விட்டுருவோம். நம்ம நண்பர் தான் அவர். அப்போது அரசியல் என்பதை அதாவது நாக்க அளந்து பேச வேண்டியது கஸ்தூரிக்கான தண்டனை. இப்போ கஸ்தூரி சிறை வாழ்க்கையிலிருந்து தப்பவே முடியாது. சிறையில் பல சொர்ணாக்காக்களோட அந்த அம்மா மாச கணக்காக இருக்க வேண்டி வரும். பாண்டியன் சார், நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? உங்களை ஃபாலோ பண்ணி இப்ப யாராவது அமிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களை ஃபாலோ பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து பேசுறாங்கல்ல. நம்ம மடியில கனமே இல்லம்மா. மடியில வழியில பயமே இல்லை. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம். அதனால நமக்கு ஜாதகத்திலேயே எதிரிகள் கிடையாது. ஜாதகத்திலேயே எதிரிகளே கிடையாது. நம்ம மக்களுக்கான போராளி. நம்ம ஊடக அரணை தாண்டி எதுவும் பேசுறதே இல்லை. இது கஸ்தூரியை பொறுத்தவரை அரசியல் தலைவர் என்ற வேஷம் இதோடு முடிவுக்கு வந்துவிடும். கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் இது பூட்டி விட்டு இரவோடு இரவா தப்பி ஓட்டம். எந்த பக்கம் போகிறோம் தெரியாமல் டிரைவர் வடக்க போக சொல்கிறான், இந்த மாதிரி தெற்க போக சொல்லுது. இப்படி தான் தப்பி ஓடி இருக்கு தமிழ்நாடு பார்டர்லேருந்து. இதெல்லாம் காவல்துறை கண்காணித்து கொண்டு தான் இருக்கு. ஓட விட்டு தான் ரசிப்பான் காவல்துறை. கஸ்தூரியினுடைய இறுதி கட்ட அரசியல் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து விட்டது, முற்று பெற்று விட்டது. இனிமேல் இந்த அம்மா யாரை பற்றியும் பேசாது. இதுதான் கஸ்தூரியினுடைய கடைசி அரசியல் கட்டம். சார், இப்போ இது நடுவில் வனிதா விஜயகுமார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தஞ்சாவூர் அந்த கோவில் அது வந்து இப்போ ராஜராஜன் சோழன் அவர்களோட சதய விழா முடிஞ்சது. அதில் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எங்களுக்கு நிறைய கதைகள், நாங்கள் ராஜராஜ சோழன் அவங்களோட பரம்பரை, எங்களுக்கு அந்த கதைகள்லாம் சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் வந்து அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ இது எப்படி சார்? இது இல்லைம்மா, நீங்கள் தஞ்சாவூரில் பிறந்தவர்கள் அத்தனை பேர் ராஜராஜ சோழ பரம்பரை. மதுரை பக்கம் பிறந்தவங்க பூரா பாண்டிய மன்னருடைய பரம்பரை. கோயம்புத்தூர் பக்கம் இருக்கவங்க பூரா சேர பரம்பரை. நான் போகும்போது ஒரு போர்டை பார்த்தேன். ஒரு ஜாதி பேரை போட்டு ராஜ பரம்பரை சங்கம்னு போட்டுதான். இப்போ மீதியெல்லாம் மந்திரி பரம்பரை சங்கமா. அப்போது இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஆக மொத்தம் தமிழர்களை உலகம் முழுக்க அறிமுகப்படுத்தியவன் சேர சோழ பாண்டியன் மன்னன். 3 பேரும் நீங்கள் எந்த அந்நிய படையெடுப்பையும் நீங்கள் கங்கை நதியை தாண்டி யாரும் தெற்கு பக்கம் வராமல் தடுத்த 3 பெரிய காவல் அரண் எதுன்னு கேட்டிங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் தான். அதனால் பாண்டிய வம்சம், சேர வம்சம், சோழ வம்சம். நீங்கள் ஒரு ஆங்கிலேய ஒரு தத்துவ பேராசிரியர் வர்றார் 1000 வருடங்களுக்கு முன்பு. இவ்வளோ பெரிய நாகரீகமாக வாழ்ந்த இனத்தினுடைய அடையாளமாக இருந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை பார்க்க வர்றாரு. பார்க்க வரும்போது உள்ள கோயிலுக்கு போகும்போது அம்மா ஜாயன்னு பிச்சை எடுக்கிறான். அவன் தான் பார்க்குறான், இந்த நாட்டை கட்டியாண்ட இனத்தினுடைய வாரிசுகளாக பிட்பாயிட்டு பிச்சை எடுக்கிறான். இதுதான் தமிழர்களுடைய நிலைமை. ஆக பழம்பெருமைகளை பேசி கொண்டிருப்பதனால் எந்த பலனும் இல்லை. இந்த இனத்தை ராஜராஜ சோழனும் பாண்டிய மன்னனும் சேரனும் வாழ்ந்ததை போல அறிவு சார்ந்த சமூகமாக வாழ வேண்டும். அதுதான் பெருமையை தவிர நான் சோழ பரம்பரை, நான் சேர பரம்பரை, நான் பாண்டிய பரம்பரை இது வல்ல. எல்லாம் டாஸ்மார்க்கில் படுத்து கிடக்கிறான். அத்தனை பயலுகளும்
50 லட்சம் பேர் டாஸ்மார்க் படுத்து கிடக்கிறான். இளம் விதவைகள் உள்ள நாடு ஒரே நாடு இது, தமிழ்நாடு தான். டாஸ்மார்க்கை பாருங்க, திறந்த உடனே காலையில் சூடஞ்சாம்பிராணி போட்டு 10 மணிக்கு தொடங்க சொல்கிறான். அப்போது இதுவும் சேர சோழ பாண்டியர்களுடைய மண்ணு தான்.